ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இட்லியை தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின உடனே நம்ம உதுத்து வச்சிருக்கிற உப்புமாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.